ஆயில் பாருங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கிடக்கு. யானையினுடைய லத்தி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இப்போ தான் வந்துட்டு போயிருக்கு. ஏமாந்து வந்துட்டோம். ரூட்டு எங்கேன்னு தெரியலப்பா, எந்த பக்கம் வழியுனே தெரியல. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஒரு வித்தியாசமான ஒரு கிராமத்தை தேடி போகிறோம். இந்த கிராமம் எங்கே இருக்குன்னா ஒரு நடு காட்டுக்குள்ளே. அந்த காட்டை சுற்றி எக்கச்சக்கமான விலங்குகள், அதுவும் ஆபத்தான விலங்குகள் இருக்குது. இரவு நேரத்தில் இவங்களுக்கு தூக்கமே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ளே வாழக்கூடிய மக்களை பார்க்குறக்கு நம்ம போயிட்டுருக்கோம். திடீர்னு மழை, திடீர்னு வெயில், திடீர்னு குளிர், இப்படி தான் இந்த கோத்தகிரியில் வந்து கிளைமேட் இருக்குது. ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லைங்க. திடீர்னு எல்லா மாற்றங்களும் ஏற்படுது. அது இல்லாமல் நாங்கள் பிளான் பண்ணது வேறு, நடந்தது வேறு. எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வெயிலுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணுக்கும் மனசுக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணி இது வரைக்கும் நான் குடிச்சதுலேயே பெஸ்ட்டான ஒரு தண்ணி. இப்போ அதுதான் நான் குடிச்சதுல பெஸ்ட்டான தண்ணி. ஆமாம், இப்போ வந்து ஆசர் வந்து குடிக்க வைக்க போகிறோம். குடிச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறவங்க பார்ப்போம். இன்னொன்று இருக்குது மதுரையில், அது குடிநீரோடு வரும்பாரு. அந்த தண்ணி இவங்க என்ன ஒன்று தெரியுமா, அந்த ஊருக்காரங்க எந்த ஊருக்கு போனாலும் தண்ணி கொண்டு போயிடுவாங்க. எல்லாம் ட்ரெஸ் தான் நம்ம கொண்டு போவோம், இவங்க தண்ணி கொண்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்க மக்களே, இந்த தண்ணி நேராக இறங்குற ஒரு வாட்டர் கேன் தண்ணி பிடிக்கிற மடக்கு பிடிக்கிற. நான் இதை ஊற்றிடு நம்ம சேத்துல கால வச்சேன். எங்கள் ஊர்ல இருந்து கொண்டு வந்து தண்ணி, சப்ப தண்ணி. இப்போது நம்ம தண்ணியை குடிக்க போகிறோம். பையன் நம்ம சொன்ன தண்ணியை எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும். அதுக்கு வித்தியாசத்தை பார்க்கலாம். திரும்ப இங்கே வா. ஓகே, இருக்கு பாய். பழைய சிறுவாணி தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கு. அதான் ரியலா சிறுவாணி தண்ணி எப்படி இருக்குமோ அப்படி. இப்பெல்லாம் மிக்சிங் ஆயிலாம் வந்துச்சுல்ல. குடிக்கிறேன். சொல்லு உன்னுடைய ரிவ்யூ, ஃபுல் ரிவ்யூ சொல்லு. உண்மையிலே சிறுவாணி தண்ணி வேற. இந்த சிறுவாணி தண்ணி ஃபர்ஸ்ட் குடிச்சத சொன்னேன் இல்லையா, அதே டேஸ்ட் அப்படியே இருக்கு. அதான் இது எந்த கலப்படமும் இல்லாமல் மருந்தெல்லாம் போடாமல் ஃபில்டர் பண்ண அப்படி நீட்டாக வரனால நம்ம நல்லா கட் நல்ல அற்புதமான தண்ணிங்க. வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கோத்தகிரியில் புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியிலேருந்து கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வடியிலேயே இருக்கக்கூடிய இந்த தண்ணி. 2 வாட்டர் கேன்ல பிடிச்சி போகலாம். பார்த்தீங்களா, 2 வாட்டர்களை பிடிக்கிற அளவுக்கு பையனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதான் இங்கே மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊருக்காரங்க இந்த தண்ணி தெரிஞ்சவங்க நின்று குடிச்சுட்டு தான். பஞ்சர் ஆயிடுச்சு நினைக்கிற வண்டி, நம்ம வண்டி தான். பொலங்குது பின்னாடி. ஆமாம், ஆயிடுச்சு. சூப்பரு. நான் தான் சொல்கிறேன், வண்டி ஒரு மாதிரியாவே இருக்குன்னு. கிட்டு வேற கார்ல பஞ்சர் கிட்டு. வண்டி பஞ்சர். இப்போ வண்டி அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணதே ஒரு மாதிரியாதான். நீ இதை எடுத்துட்டு நீ ஒரு இடத்துல உட்காரு, வா காட்டி தரேன் உனக்கு ஒரு நல்ல இடம். நான் போயிட்டு வந்துடுறேன். நேரமாக போய் அந்த கிராமத்தில் ஸ்டே பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். மழை, அது மட்டும் இல்லாமல் வண்டி பஞ்சரு, இது எல்லாமே சேர்ந்து எங்களுடைய பிளான் அப்படியே மாற்றிருச்சு. வண்டி பஞ்சரு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு சுற்றணும். ஒரு வழியாக பஞ்சர் கடையை கண்டுபிடிச்சி பஞ்சர் போட்டால் மணி 7:30 மணிக்கு மேலே இன்னும் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த கிராமத்துக்கு போய் ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறது எந்த பிளானும் இல்லாமல் அந்த கிராமத்தை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். 3:28 AM. மக்களே, நேற்று வந்து நம்மளுடைய வண்டி பஞ்சர் ஆகி நம்ம பிளான் பண்ணதெல்லாம் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அப்புறம் வேறு ஒரு வீட்டில் வந்து நம்ம பர்மிஷன் கேட்டு தூங்கியிருக்கோம். இங்கே தான் தூங்கினது. வீட்டில் ஆள் கிடையாது. இந்த வீட்டில் வந்து பக்கத்தில் அவங்க வசிக்கிறாங்க, இங்கே ஆள் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான குளிர், மழை பட்டையை கிளப்பி விட்டுருச்சு.
மழை குளிர் கீழெல்லாம் பயங்கர வெயில். சரின்ட்டு தூங்கி எழுந்திரிச்சு ஒரு வழியாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு பார்த்தா கோகோனட் ஆயில் நேற்று ஏதாவது சமைக்கலான்னு சொல்லி போட்டு தேவைப்படுங்கன்னு வாங்கின அந்த கோகோனட்டு ஆயில் பாருங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கிடக்கு. பயங்கரமான குளிர் பார்த்திங்கன்னா கோத்தகிரியிலே இப்படி இருக்குது. டிகிரி 17 டிகிரிக்கே இந்த ஆட்டம் ஆடுறான் பையன். கிடு 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 அதுக்கே இந்த ஃப்ரீஸ் ஆகி கிடக்கு. இதில் வேற நான் -60 டிகிரிஸ்க்கு வந்து பிளான் பண்ணி வச்சுட்ருக்கேன். கூடிய விரைவில் அங்கே ஒரு பயங்கரமான வில்லேஜஸ்லாம் இருக்குது அங்கே போகிறதுக்கு. அப்போது இது எப்படி இருக்க போகுதுங்கன்னு தெரியல. மூக்கிலே வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு, அந்த அளவுக்கு வந்து இருக்குது. நல்லா நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும். சரியாக ஒரு நிம்மதியான தூக்கமெல்லாம் இல்லைங்க. பின்னாடி வந்து கறக்குன்னு ஏதோ வந்து உரசற சவுண்டு. கரடி ஏதாவது இதான் பின்னாடி பார்த்திங்கன்னா எஸ்டேட் மாதிரி, எஸ்டேட் மாதிரி இல்லை டீ பிளான்ட் அது. பின்னாடி வந்து ஏதோ வந்து சவுண்டு வருது. நமக்கு எந்திரிச்சிட்டு போய் பார்த்து மறுபடியும் தூக்கம் கெட்டு போக வேண்டாம் அப்படின்ட்டு பயந்துட்டு ஒரு காரணம் இருக்குது. அப்படியே மறுபடியும் தூங்கிட்டேன். இப்போ வந்து இன்னி நாங்கள் தொழுவிக்க தயாராகிட்ருக்கோம். அடுத்தது விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த விஷயத்தை பேசுவோமா? அந்த அற்புதமான காலை பொழுதை ரசிச்சுட்டு அப்படியே ஒரு வண்டியை ஒரு ட்ரிப் அடித்தோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் ஏர்லி மார்னிங் நேரமாகவே நாங்கள் எங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் அந்த கிராமத்தை நோக்கி. இன்னும் அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் போகணும். போகக்கூடிய வழியெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமான காட்சிங்க. அதுவும் காலையில் இந்த நீலகிரி மாவட்டம் அவ்வளோ ஆரோக்கியமாகவும் சூப்பராகவும் ஆக்டிவாகவும் இருக்கும். பாருங்களேன், குளிருது, நடுங்குது, வேறு மாதிரி இருக்குது. செம கிளைமேட்டு. வாரே வா இப்படியே அழகை ரசித்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சது. நாங்கள் சோலூர் மட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜங்ஷனில் வந்து சேர்ந்தோம். இந்த இடத்துல தான் ஹோட்டல்ஸு, சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். இங்கே ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு ரொம்ப நேரம் சுற்றி பார்த்தோம். பேக்கரி இருக்குது. அவ்வளோ நேரம் சுற்றிட்டு எங்களுக்கு ஒரு ஹோட்டலில் கண்ணுக்கு தெரியல. அதனால் வந்து ரொம்ப டயர்டாகி ஒரு பேக்கரிக்கு வந்து சேர்ந்தோம். அந்த பேக்கரியில் ரொம்ப சூடாக கொதிக்க இனிப்பு போண்டா போட்டிருந்தாங்க. ஒரு இனிப்பு போண்டாவும் ஒரு காஃபியும் குடிச்சிட்டு அங்கேருந்து எங்களுடைய பயணத்தை நாங்கள் வந்து அந்த கிராமத்தை நோக்கி தொடர ஆரம்பித்தோம். கீழே அடிக்கிற வெயிலில் அடுப்பு பக்கத்தில் உட்காந்த மாதிரி, ஏன் இன்னும் சொல்லணும்னா எரியிற அடுப்பில் சட்டி வச்சு அந்த சட்டிக்குள்ளே நம்ம உட்காந்த மாதிரி தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான சூடாக இருக்கும். ஆனால் இந்த இடங்களில் வந்து அவ்வளோ அற்புதமாக சரியான கிளைமேட் இருந்துங்க. உண்மையாக இங்கே கொடுத்து வச்சவங்க இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள். இப்போது இந்த ஒரு அழகான ஒரு பகுதியை வேறு ஒரு ஆங்கிளில் பார்க்கலாமா? எப்படி இருந்ததுங்க? சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அவ்வளோ அழகுங்க. என்ன தான் எத்தனை வெளிநாடு வெளி ஊர் சுற்றினாலுமே அது நம்ம நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுற மாதிரி எந்த ஃபீல் எங்கே போனாலுமே வராதுங்க. அதை நான் ரொம்ப அனுபவிச்சு மாதத்துக்கு ஒரு வீடியோவாவது இங்கேருந்து போட்டே ஆகணுங்கிற அளவுக்கு மனசு வந்து ரொம்ப குளிரக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டத்தை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லலாம், என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மறக்காமல் ஒரு கமெண்ட் போட்டு தட்டி விட்ருங்க. இந்த சத்தத்தை கேட்டு தான் நான் பயந்தேன். மாமல்லர் ரூட்டில் யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்குது, விசில் அடித்து கூப்பிட்ற மாதிரி இருக்குல்ல, கொடுக்குற மாதிரி இருக்குது. அது தனியாக அந்த ரோட்டில் அந்த நேரத்தில் போனால் எப்படி இருக்குது? 5:30 மணிக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது
பாருங்க யானை. இப்போ இது இன்னைக்கு நைட்டு தான் வந்து போகிறது தெரியுது. அந்த அளவுக்கு எல்லாம் தெளிவாக இருக்குது. அடேங்கப்பா, யானைகளுடைய சீசன் பொறுத்தளவு இந்த பகுதியில் எப்போ வேணாலும் வரும். பலாப்பழ சீசன் ஆரம்பித்தாச்சு, அதனால் யானைகள் நம்ம எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கிராமம், வித்தியாசமான மக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கோம். அது இல்லாமல் அந்த மக்களை வந்து நம்ம சந்தித்து ஆகணும், ஒரு வித்தியாசமான ஒரு பிளானிங்கோடு வந்திருக்கோம். அது வந்து இப்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த ரூட்டுக்கு ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோம். இந்த வீடியோவை நம்ம வந்து 2 அல்லது 3 பார்த்து போட்டிருக்கோம். எந்த ஊர் இது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபருக்கு நம்ம பின்னாடி வராரு பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு ஃபேன். அவர் வந்து ஒரு ஃபேனு. அவர் வந்து மெயினாக அவரை பார்க்க தான் வந்திருக்காரு. அவர் யார் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். போகக்கூடிய வழிகள்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் நல்லா பார்த்துட்டு நம்ம போகிறது எந்த கிராமம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கிராமமாக இருக்கும் வீடியோ பார்த்து கடைசியில் பண்ணாமல் நான் அந்த கொஸ்டின் கேட்கும்போதே எங்கேயா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். அப்புறம் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கூடிய கிராமத்துக்கு வர்றதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து யானையினுடைய லத்தி இருந்துச்சு. நேற்று இரவு யானை வந்திருக்கு. இப்போ யாராவது இங்கே மேலே ஏறி வந்தாங்கன்னா தான் அவங்க வந்து சொல்லுவாங்க கீழே ஏதாவது இருக்கா அனிமல்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் யாரும் மேலே ஏறி வரலை. இருந்தாலும் மேலே கிராமத்து வாசிகள் என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு ஒன்றும் தெரியலைங்க, நீங்கள் வந்து தாராளமாக போங்க, நான் மேலேருந்தே உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து சொல்லி அனுப்பிவிட்ருக்காரு, வழி அனுப்பிவிட்ருக்காரு. இப்போ இந்த ஏரியாவை காட்டுறேன், கெஸ் பண்ணுங்க பார்க்க எங்கன்னு. காட்டோடைய சத்தமே ஒரு பயத்தை ஏற்படுத்துது. சவுண்டு கேளுங்களேன். ஐயோ, வா வா, ஷார்ட்கட்டு நினச்சி ஒரு புதருக்குள்ளே பூந்து வந்தால் யானைகள்லாம் இந்த பக்கத்தை வந்திருக்கு. இது யானை வர போட்டு பாருங்க. நாங்கள் இருக்கிறது என்ன மரத்துக்கல்ல பாருங்கள். பலாப்பழம் இப்போ தான் வந்து பலாக்காய் வந்துட்டுருக்கு. இன்னும் கூடிய விரைவில் எக்கச்சக்கமான பலாப்பழங்களை பார்க்கலாம் ஒரு மாதம் 2 மாதத்தில். பாருங்க யானை, நேற்று நைட்டு தான் யானை வந்திருக்கு கன்ஃபார்ம். பாருங்க யானை சாணம், யானையினுடைய லத்தி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இப்போ தான் வந்துட்டு போயிருக்கு. இதுக்குள்ளே தான் உடச்சிட்டு வருவோம். நாங்கள் அந்த வழியிலேக்கு ஏமாந்து வந்துட்டோம். ரூட்டு இதே ரூட்டே எங்கேன்னு தெரியலப்பா, எந்த பக்கம் வழியுனே தெரியல. அப்படியே போயிருக்கலாம். சரி, ஷார்ட்கட்டு ஆளுங்க நடக்கிற மாதிரி தான் தெரியுது. வா பார்த்துருவோம், எப்படின்னு இறங்கிடலாம். பிடிச்சிட்ட வா. இப்படி வர வேண்டிய ரூட்டை நாங்கள் இப்படி புதருக்குள்ளே பூந்து வந்திருக்கோம். பாருங்க பலாப்பழ மரம். அந்த இடையில இந்த கிராமத்தில் வந்து நான் தங்கியிருக்கும் போது இங்கேருந்து ஒரு பாறை இடிஞ்சு, அதாவது கழுண்டு விழுந்த சவுண்டு அந்த காட்டையே அதி பயங்கர சத்தத்தில் ஏற்படுத்துச்சு. யானை சத்தம், அப்புறம் வந்து ஒரு சில சத்தம்லாம் போட்டிருந்தது. இந்த சத்தத்துக்கு அப்படியே எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு.
நான் யோசிச்சு பாருங்கள் அந்த நேரம் எப்படி இருக்கும்னு. கரெக்டாக மணி 2 அல்லது 3 மணிக்கு மேலே. இப்போ போய் பார்ப்போம். இப்போ நம்ம நிற்கிற பாறை எதுன்னு தெரிஞ்சுதுங்களா? யானை வந்து கீழே நின்றுச்சுன்னு சொல்ல வேணே, இதுக்கு மேலே ஏறிடுவாங்க. இது மேலே ஏறி இங்கேருந்து பார்ப்பாங்க யானை நிற்கிட்டானே. அடேங்கப்பா, நாங்கள் அன்னைக்கு வரும்போது அந்த அண்ணன் சொன்னது யானை இங்கேருந்தே வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் இங்கேயே யானை வந்திருக்கு. யானை சனம் பாருங்க. ஐயோ, அப்போ என்ன நிலமையில இருக்குது அந்த யானை. இங்கேருந்து பார்த்தா அவங்க இந்த கிராமத்துக்கு போகிற ரூட்டை தான் இப்படியே நம்ம வந்து போக வேண்டியது இருக்குது. அப்படி போகும்போது இங்கே ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு போவாங்க. அப்படி சப்போஸ் ஏதாவது வந்தாலும் கூட இங்கே இறங்கி அந்த ஓரமாக போய் நின்றுவாங்க. அதுதான் இந்த கிராம மக்களுடைய ஸ்பெஷலு. அத்தியா இல்லை, ஏதோ ஒரு பழம், நிறைய காய் இருக்குது. அத்தி தான் காட்டு அத்தி. இங்கே ஒரு நண்டு. இது என்னையா கொடுமை, இந்த இடத்துல ஒரு நண்டுப்பா, காட்டு நண்டு. இதுக்குள்ள விஷமெல்லாம் இருக்காது, இது தேடாது. இப்படி நான் பிடிக்கிறேன், பார்த்து பாய். யோ, இதுக்கு பார்க்குற எடுக்கிறியா? மக்கா நில்றா. செம சுட்டி பாருக்கு. கை இங்கே இருக்கு. அது அப்படி க்ளோஸில் போயிடு. இங்கே இருக்கு. செம சுட்டிப்பியா நண்டு. இதுக்குள்ளே எப்படி காட்டுக்குள்ளே நண்டு, காட்டு நண்டு. ஹீரோனை ஒன்றும் பண்ண மாட்டேன், விட்டுருவேன். ஐயோ கை பிடிச்சிருமோ. பையன் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரான பையன் நினைக்கிறேன். செம சுட்டிப்பா இருக்கான். இரு கொஞ்சம் தள்ளி. இப்போ ஆற்றுல குளத்துல கூட இந்த அளவுக்கு சுட்டிப்பா நண்டை பார்க்க முடியாது. இதுக்குள்ளே நண்டு எப்படிங்கன்னு தான் தெரியல. ஆனால் இங்கே ஒரு நண்டு. சரி பாவம் பையனை அப்படி விட்டுருவோமா? ஓடுறா. எப்படி எடு, ஓடிக்க. இதுக்கு மேலே வச்சிருவோம், ஓடிடு. கிட்ட போயிட்டோம். நம்மளை பார்த்தோன்னா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டிங்களா எந்த ஊர், எந்த கிராமம், நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத. சுனிக்கி எக்ஸ்ட்ரா வருங்க 2. நல்லா இருக்குல்ல? நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ணா நான் பார்த்துட்டோம். சுனிக்கி எனக்கு தெரியலையா? ஓ, இவனை பார்த்தா கற்று நினைக்கிறேன். வா சுனிக்கி, வா. சுனிக்கி தானே அண்ணா? எப்படி இருக்கீங்க? பசங்க மேலையா? அக்கா நல்லா இருக்க, தெரிஞ்சுங்களா? இங்க ஒண்ணு கேட்கல. டேய் இருடா. ஐயோ இதுக்கா நாங்கள் அங்கே கேட்டோம் மேலே எதுவும் இல்லை அப்படின்னாங்க. அப்படின்ட்டு வந்துட்டோம். இப்போ யாருமே இல்லைங்களா பசங்க? ஐயோ எப்போ வருவான்? நைட்டா? ஐயோ நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோமே. ஓகே மக்கள், அவர் தான் சுனிக்கி. நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இந்த நாயை கேட்டாங்க. நல்லா ரொம்ப அன்பான நாயாக இருக்குது அப்படின்ட்டு. இதான் சுனிக்கி தானா? அடையாளம் தெரியாத மாறுற மாதிரி இருக்கு. ஆள் அடையாளம் தெரியாம குறைச்சிக்கிட்டே இருக்கான். இது அது போட்டு குட்டிங்களா? அண்ணா இதுக்கு பேர் என்ன? பேர் வைக்கல, இன்னும் வச்சிட்டலையா? சுனிக்கினுடைய குட்டிகள். ஓ அப்படியா? நம்ம வந்ததை விட ஜாஸ்திங்களா இப்போ? சுனிக்கி பலாப்பழம் சாப்பிடக்கூடிய சுனிக்கி.
இப்போ எந்த இடம்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம செல்வனை பார்த்துட்டோம், அக்காவை பார்த்து பேசினோம். ஆனால் இன்னொரு பேட் லக் என்னென்னா நம்ம பசங்க இல்லை. செல்வனுடைய பசங்க இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பரான பிளான் போட்டு வந்தோம். அது இன்றைக்கி நடக்காமல் போச்சு. அப்புறம் மெயினாக சுனிக்கி பார்த்துட்டோம். சுனிக்கு அடையாளம் தெரியல, எங்களை கண்டுபிடிக்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா குறைச்சிக்கிட்டே இருந்தால் இப்போ உள்ளே போயிடுச்சு. 2 குட்டி வேறு சுனிக்கு போட்டிருக்கு 9 மாதத்துக்கு அப்புறம். ஆனால் இது ஃபஸ்ட்டு குட்டிங்களா? அதுக்கப்புறம் எதாவது குட்டி போட்டுச்சு. ஓ, இப்போ போட்டது இப்போ 2 குட்டி தான் போட்டுச்சுங்களா? 2 குட்டி போட்டிருக்கு. அதில் இன்னும் பேர் வச்சுட்டுல. நம்ம அடுத்த டைம் வரும்போது எவ்வளோ பெருசாக இருப்பான்னு தெரியல. பசங்க எங்கண்ணா இருக்காங்க? நட்டக்கல்ல இருக்காங்களாம்மா. 1 வாரம் மச்சமாக போய், அதனால் நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்டால் பையன் வீட்டில் இருப்பான். நம்ம ஒரு சில பிளான்லாம் பண்ணிட்டு வந்தோம். அந்த பிளான் அப்படியே மொத்தமாக சொதப்பிடுச்சு. இனி அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக அந்த பிளானை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பார்ப்போம். செம்ம டேஸ்டான பழம் இங்கே கிடைக்கும். அதில் 2 நல்லா மணக்குது. பக்கத்தில் அங்கேயே ஸ்மெல்லு. வா, எங்கேயுமே பழுத்துட்டல. ஆனால் அண்ணனோட ஆமாம், இது மரத்து மேலே ஏறி தான் நாங்கள் இந்த பலாப்பழத்தை பறித்து போட்டது. ஆனால் அது 2 கீழே கிடக்கிறது காய். அதுவும் விழுந்ததுங்களா அது? ஓ, அண்ணன் பலாப்பழத்தை அறுத்துட்டாரு. என்ன கலர் பாருங்க. ஆனால் சுருக்கிக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல, என்ன பேருண்ணா? சுங்குரி. சுங்குரி. சுந்தரி. சுங்குரி சுந்தரி இல்லை, சுங்கிரியா? சுங்கிரி. நல்ல பேர் வைக்கிறீங்கண்ணா. பசங்க வச்ச பேர் என்ன? பசங்க தான் வைக்கிறாங்க. அவனை கடி. சரி மாறி. இப்படி தான் போய் திங்கணும் 14 வருஷம் போய். கிராமத்தில் அழகாக பிச்சு பறிச்ச உடனே சாப்பிடும். எப்படின்னா பறிச்சிங்க? காலைல தான் இருக்குங்க. காலைல தான் இருக்கிறாரு. வேறு மாதிரி டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட்டு. ஓ, அவ குட்டியை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே சாப்பிடுவோம். பரவாயில்ல மக்களே, பாருங்கள். சுங்கிரி தான் பலாப்பழம் சாப்பிடுன்னு பார்த்தா இப்போ சுங்கிரி போட குட்டியும் பலாப்பழம் சாப்பிட ஆரம்பிக்குது. அது மாதிரி கறியை கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு இருக்குது. அது விட மாட்டேங்குதுங்க. 2வது குட்டி அது? ஃபஸ்ட்டு குட்டி அதுதான். ஓ, அதான் ஃபஸ்ட்டு குட்டி. விட மாட்டேங்கிறான் பாருங்க. சுங்கிரி பலாப்பழம் சாப்பிடுது பாருங்க. அது எடுத்து கொடுக்குது பாரு. ஏய், அம்மாவுக்கு ஒன்று குடுறா. அது விடாது. அந்த குட்டி பயங்கர சூட்டிக்கு. எப்படி மக்களே, இந்த ஒரு காட்டில் அது இந்த நாய்கள் மட்டும்தான் இந்த பலாப்பழம் சாப்பிடக்கூடியதை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் அப்படி தான் ஆச்சரியப்பட்டாங்க, நாய் பலாப்பழம் சாப்பிடுது அப்படின்ட்டு. இந்த போன வீடியோ போட்டிருந்தப்போ ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ அதோட குட்டிகள் பலாப்பழம் சாப்பிடுது. சுனிக்கி சுங்கிரி சுங்கிரி மறந்துட்டியா சுங்கிரி? ஓ, உன்னை பார்க்க வந்தது பற்றிய மறந்து உட்காந்துருக்கு. நீ ஜூம் பண்ணி க்ளோஸ் அப். பார்த்தீங்கன்னா, ஆனால் நமக்கு பசங்க இல்லைன்னு ஒரு ஏமாற்றம் இருந்தாலும் அண்ணன் அக்கா அண்ணனும் அக்கா சேர்ந்து இந்த பழத்தை கொடுத்து இன்றைக்கி சாப்பிட்டு போங்கன்ட்டு எல்லாம் வெட்டி வச்சுட்டாங்க. லைனாக இருக்குது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கங்கிறாங்க. இந்த மரத்தில் நம்ம ஏறி பலாப்பழம் பறித்தோம். அதெல்லாம் காட்ட வேணாம். பலாப்பழம் இந்த மரத்தில் ஏறி பலாப்பழம் பறித்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வருஷமும் இப்போ நம்ம பசங்களை பார்க்க முடியாதுனால அண்ணன் பலாப்பழம் பறித்து தந்தார். சரியான டேஸ்ட்டு. தேனு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஆனால் உண்மையாகவே இது தேனு மாதிரி தான் இருக்கும். என்ன பலாப்பழம் சாப்பிட்டாலுமே அந்த பசங்க இருந்து அவனுக்கு தர்ற மாதிரியான டேஸ்ட்டை நம்ம மிஸ் பண்ணுறேன். சரியான டேஸ்ட்டு.
அறுசுவை நாக்கில் ஊறுதுன்னு நினைக்கிறேன் சிராஜ் பாய். ஒரே ஒரு சுவை தான், இனிப்பு சுவை. அந்த மனம் சுவை நாக்கில் நடனம் ஆடுது. நம்ம நிறைய பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளான் வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகட்டினாலும் அண்ணனை பார்த்தது, அக்கா பார்த்தது, அதே மாதிரி சுங்குரியை பார்த்தது. வா சுங்குரி இங்கே வா, வராது பயந்துட்டார். அப்புறம் நம்ம சுங்குரியை பார்த்தது. இப்போ சுங்குரி எதையோ பார்த்துருச்சு, அதனால சுங்குரியை பார்த்தாலும் சந்தோஷம். இப்போ வந்து கூட அக்கா வராங்க மேலே, வந்து அவங்க பசங்களை பார்க்குறக்காக அக்கா போகிறாங்க. நாங்கள் வந்து இவங்களே இன்றைக்கி எனக்கு பாதுகாப்பு போகிற வரைக்கும் அவங்க கூடயே நாங்கள் வந்து மேலே போகிறோம். பேச்சே வர மாட்டேங்குது பாய், மூச்சு அடிக்குது. ஒரு பெண்டு கூட திரும்பல, இதுக்கே மூச்சு அடிக்குது. இறங்கும் போது சலசலில் இறங்கிட்டோம், அதுவும் கால் வலிச்சிட்டு. ஆனால் ஏறும்போது மயங்கி விழுந்துட்டுனா நீங்கள் தான் பொறுப்பு. ஆமாம், தூக்கிட்டு போயிருவீங்கள. அப்போ மக்களே வேர்த்து விறுவிறுத்துருச்சு. இப்போ வந்து அந்த கிராமத்தை விசிட் பண்ணிவிட்டு மேலே ஏறும்போது நடந்த நிலமை இருக்குது. போகும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து பேசிட்டு போனோம், ஆனால் மேலே வர்றதுக்கே முடியல. பாதி தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன், இன்னும் பாதி தூரம் பாதியாத்த கிடக்கணும். நல்ல ஒரு செட்டப்புங்க. தனியாக வர்றவங்க அப்படியே உட்காந்து பலாமரமாக்குது. ஒரு பலாமரத்தினுடைய ஓட்டைக்குள்ளே கல்லுகளை போட்டு சேர் மாதிரி செட் பண்ணி சூப்பராக இருக்குது. அருமையான டேஸ்ட்டான பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு வயிறெல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு காலையில் நாஸ்ட்டாவே டிஃபனே இன்றைக்கி தான். எல்லோருமே இட்லி தோசை அப்படி இப்படின்னு சாப்பிட்டு போவோம். ஆனால் இன்றைக்கி பலாப்பழத்தை சாப்பிட்டு வயிறு ஃபுல் பண்ணிட்டு நடக்க போகிறோம். நடக்கிறக்குள்ளே எல்லாம் ஜீரணமாயிரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மலையேற்றமாக இருக்க போகுது. ஒரு அருமையான ஒரு கிராமத்தை வந்து சந்தித்த ஃபீல் எனக்கு இருக்குது. கூட வந்தவருக்கு மேலே ஓன அவனுக்கு இருக்குது, மேலே ஓனால் அது இருக்கா இல்லை அதுக்கு இருக்காங்கிறது மேலே போய் பார்த்துருவோம். எப்படிங்கிறது நடக்கிறத ஸ்டைலை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பு பாருங்கள். நடப்பார் வருங்க டிங்கு டிக்கு. இப்போ விஸ்கு நடக்கிறான் வீடியோக்காக. மேலே போகும்போது நான் காட்டுறேருங்க அவர் கஷ்டப்படுறது. கீழே தண்ணி குடித்தான், கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் இருக்க தண்ணி காலி பண்ணிட்டுருவான் போல தெரியுது. அண்ணா வெய் குடிச்சுக்க. நான் உங்களுக்கு வெயிட் பண்ணிருக்கேங்க. ஓ ரெஸ்ட் எடுக்கல, நீ வெயிட் பண்ணிருக்க. உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ எப்படி தான் மாத்திரம் கதையை போடுறான் பாருங்க. என்னடா கிரிக்கெட் ஸ்பீடாக போகலாம். உண்மைதான், மெதுவாக ஏறினா தான் ஸ்டாமினாவை நிற்கும். பாருங்க காளான், விஷக்காளானா இல்லை வந்து போதை காளானா. அப்புறம் மக்களே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சான்ஸு. யாராவது யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அதுவும் பார்த்திங்கன்னா மலையாளம், கன்னடா, தமிழ் லாங்குவேஜ் இல்லை, தமிழ் லாங்குவேஜ் இல்லாமல் வேறு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய நபர்கள் யார் இருந்தாலுமே அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கொலாபரேஷன் பண்ணி 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரியான வித்தியாசமான கிராமங்கள், வித்தியாசமான மக்களை தேடி பயணத்தை வந்து மேற்கொள்கிறதுக்கு ஒரு அற்புதமான வேக்கன்சி இருக்குது. நம்ம பல இடங்கள் இன்னும் வெளி மாநிலங்களில் எக்கச்சக்கமான பிளானிங் இருக்குது. அப்போது இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போய் நல்ல அற்புதமான வீடியோக்கெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கோம். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன். ஒரு நல்ல அற்புதமான ஒரு வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க.